कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத்பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சகாம பக்தி நிஷ்காம பக்தி இது ரெண்டுத்தினுடைய விஷயங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தார். இந்த சகாம பக்தியினுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, நிஷ்காம பக்தி பண்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத பகவான் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதுக்கு முன்னாடி பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத 16லேருந்து 19 வரைக்குமான ஸ்லோகங்கள்ல தன்னை பற்றிய முழுமையான ஸ்வரூப ஞானத்தை பகவான் கொடுக்கிறார். அகம் கிரதுர் அகம் யஜ்ஞக ஸ்வதாகமகம் ஔஷதம் மந்த்ரோகம் அகமே வாஜ்யம் அகம் அக்னிர் அகம் புதம் அப்படின்னு ஆரம்பிச்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையும் பகவானை பார்ப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த 16லேருந்து 17, 18, 19 இது எல்லாத்துலயும் இப்படித்தான் பகவானை பார்க்கணும் அப்படின்னு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்னா எப்படி அப்படிங்கறத விளக்குறார் பகவான். இப்படி ஒரு பகவத் ஞானத்தை இப்படி அறிந்து கொண்டு அதற்கப்புறம் அவரை பக்தி பண்ணினால் இந்த லிமிட்டேஷன்ஸோட இருக்கக்கூடிய பக்தியானது நீங்கும் அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு தாட் பிஹைண்ட் திஸ் பிரசன்டேஷன். எதுக்காக நான் இவ்வளவு பெருசா என்னை பத்தி சொல்றேன், அன்லிமிட்டடா என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்ப அன்லிமிட்டடா இருக்கக்கூடிய அந்த எல்லையற்ற பரம்பொருள் அப்படிங்கிறத நாம புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு எல்லைக்குட்பட்டதாக அதை நாம சுருக்க மாட்டோம். நம்ம ஏன் எல்லைக்குட்பட்டதாக சுருக்கி என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பலன்களையும் எல்லைக்குட்பட்டதாக கேட்கிறோம். எனக்கு இந்த சொர்க்க பலனை கொடு, எனக்கு இந்த இகலோக சுகம் பரலோக சுகம் அப்படிங்கிற லிமிட்டெட் பலன்களை நாம பகவான் கிட்ட எதிர்பார்த்து சில காரியங்கள் செய்கிறோம் அப்படின்னு அவர் அடுத்தது 20வது ஸ்லோகத்துல சொல்றார். இந்த வேதம் சொல்லி இருக்கிறபடியே நீ எல்லா யஜ்ஞங்கள் யாகங்கள் எல்லாம் பண்ணியும் கூட நீ என்ன கேட்கிற அப்படின்னு சொன்னா, என்ன கேட்க மாட்டேங்கிற, நான் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கிற சுகத்தை அல்லவா நீ கேட்கிறாய். எனக்கு ஆப்ஷன் இல்லை, நீ கேட்கறத நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு, நானும் கொடுக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா உன்னுடைய புண்ணிய வசம் எவ்வளவு நாள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி நீ அங்கெல்லாம் நீ எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறியோ அதற்கதற்கான கர்மங்களை நீ பண்ணி இருந்தாய் என்றால் அதற்கதற்கான பலன்களை நான் கொடுத்து அதெல்லாம் நீ அனுபவிச்சதுக்கு அப்புறம் க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி நீ வந்துடுற. இதுல நீ போக்கு வரவோட இருக்க. கதாகதம் காம காமா லபந்தே. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காமகாமா லபந்த் காமகாமனானவன் என்னத்தை அடைகிறான்? கதாகதம் லபந்தே. திரும்ப திரும்ப எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்கிறோம் இல்லையா? அந்த கேட்கறது அந்த லிஸ்ட் தீர்ற வரைக்கும் நீ போயிட்டு தான் வந்துட்டு. உன் லிஸ்ட நீ நில் பண்ணியானாக்க அந்த லிஸ்ட்ல எல்லாத்தையும் நீக்கிட்டு பகவான் ஒரே ஒரு வரிதான் எழுதுற. எனக்கு பகவானை தெரிஞ்சுக்கணும், எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு திருட நிச்சயம் உனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அப்ப உனக்கு இந்த கிரந்தங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களின் அருமை புரியும், அறிவு ஏற்படும். ஞானம் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் சொல்றார் இல்லையா பகவான். அந்த ஸ்ரத்தை அப்பதான் ஏற்படும். அந்த ஸ்ரத்தையினால என்ன ஆகும் அப்படின்னா சர்வத்திர சமதர்சனமானது நமக்கு ஏற்படும். அது எப்படி ஏற்படும்னா இந்த 16 to 19 புரிஞ்சுப்பையப்பா. அப்படி புரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்ன புரியும் அப்படின்னா, நான் தான் பித்தா, நான் தான் மாதா, நான் தான் தாத்தா, நான் தான் பாட்டின்னு எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்கேனே, நான் தான் நீங்கிறது உனக்கு புரியணுமே. அப்போ இப்ப எல்லாமே நான் தான் சொல்லும் பொழுது நானும் நீயும் வேறு அல்லங்கிறதானே முதல்ல புரியணும். புரிய வேண்டிய விஷயம் அதுதானே. அது புரிஞ்சாச்சு அப்படின்னா இந்த அனன்ய சிந்தனமானது உனக்கு ஏற்படும். அப்படி ஒருத்தன் அனன்ய சிந்தனையோடு அவன் இருக்கான்னா எப்ப பார்த்தாலும் இருக்கணும். ஏதோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு இருக்கேன், பூஜை பண்ற டயத்துல இருக்கேன்,
நான் கிளாஸ் கேட்கிற டயத்துல இருக்கேன், அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன், அப்படி கிடையாது. அவன் எப்ப பண்ண நித்திய அபியுக்தானாம்னு ஒரு கிளாஸ் ஒண்ணு போடுறாரு அங்க. எப்ப பார்த்தாலும் நீ அதே மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு கேரண்டி கொடுக்கிறேன். நீ போய் ஒருத்தர்கிட்டயா உன்னுடைய தேவைகளை சொல்லி சொல்லி நீ சம்பாதித்து அதை காப்பாற்றி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் எல்லாத்தையும் உனக்கு சம்பாதிச்சு கொடுத்து காப்பாத்தியும் கொடுத்துடுறேன் அப்படின்னு. இங்க நமக்கு பிரச்சனை என்னன்னா அதை நம்ம மதிச்சு அதை உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்றபடி நாம் நம்முடைய இதை சுருக்கிக்கிறதுலதான் நமக்கு ப்ராப்ளம். நமக்கு என்னன்னா, நான் பண்ற மாதிரி ஆகாது. அது எல்லா விஷயத்திலயும் அப்படிதான். என்னோட காரியத்தை நான் தான் பண்ணிக்கணும். இவர் சொல்றாரு, நீ உன்னோட காரியமே வேறங்கிறாரு. என்னோட காரியம்னு நீ டிஃபைன் பண்ணி கொண்டிருக்கியே, அதை நீ இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை வச்சு பண்ணி கொண்டிருக்க. உன்னோட காரியம் என்னன்னா, நீ என்னை ஸ்மரித்து கொண்டிருப்பதுதான். மத்தியாஜி நோபிமாம்னு அதனாலதான் சொன்னார். அது அந்த அகம் கிருத்துர் அகம் யஜ்யமோட கண்டினியூஷன் திரும்ப இங்க 24ல மறுபடியும் கொடுக்கிறார். 20, 21ல சகாம பக்தி பத்தி அதனுடைய லிமிடேஷன்ஸ் பத்தி சொல்லிட்டார். நீ அதுல இருந்து வெளியில வந்தன உன்னுடைய எல்லா சமாச்சாரத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு 22ல சொன்னார். அப்படியும் இன்னொரு கொஞ்சம் ரொம்ப கருணை என்ன சொல்றாருன்னா, ஏதோ நீ இந்த வேற்றுமை உணர்ச்சியோட தான் நீ ஏதோ பூஜை எல்லாம் பண்றியானாக்க கூட அறியாமையினால நீ அப்படி பண்ணுகிறாயப்பா. உண்மையில் நீ அந்த பிளவுபடாத அகண்டமாக இருக்கக்கூடிய ஏகமான அத்விதீயமான பிரம்மனைத்தான் நீ வணங்குகிறாய். அது உனக்கு தெரியல, அவ்வளவுதான். உனக்கு எவ்வளவு சொன்னாலும் அது புரிய மாட்டேங்கிறது, பரவாயில்ல. ஆனாலும் அங்கேயும் நான் தான் உனக்கு அதுக்கான பலனை கொடுக்கிறேன். ஏன்னா அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. அதனால நான் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லும் பொழுது நீ எதை நினைத்து நீ யார்கிட்ட வேண்டி வணங்கினாலும் சரி, கொடுப்பவன் அந்த தூய பரம்பொருளாகத்தான் இருக்கிறது. அதுதான் நீ அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா என்ன தத்துவத்தக புரிந்து கொள்ளாதவன் செவந்தி, அவன் நழுவி விழுகிறான். இந்த 20ல சொன்னார் இல்லையா, 21ல சொன்னார் இல்லையா, மத்தியலோகம் விசந்திங்கிறவனுக்கு யார் எதனால அவன் விழுகிறான்? அவன் இவ்வளவு நல்லவனா இருக்கானே, காத்தாலே சாயந்தரம் வரைக்கும் அவன் இறைவனை தவிர வேற ஒண்ணுமே பூஜை பண்ணவே இல்லையே, எப்ப பார்த்தாலும் பூஜையிலேயே இருக்கான், எப்ப கேட்டாலும் பூஜையில இருக்கார், எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே இது பண்ணிட்டு இருக்கார், பாராயணம் பண்றாரு, இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே. ஆனாலும் அவர்கள் ஏன் நழுவ வேண்டும் அப்படின்னா, அந்த ஆட்டிடியூட், அந்த பாவனையில தான் இங்க பிரச்சனை வந்துடுச்சு. இந்த பாவனையில அனன்ய பாவனை வரல. இது வேற, நான் வேற, அது ஒரு போட்டோ, அதுக்கு நான் 4 புஷ்பத்தை போடணும் அப்படிங்கிற ஒரு பாவனையில நீ பண்ணி கொண்டிருக்காயல்ல, அப்போ என்ன தத்துவத்தக புரிந்து கொள்ளாமல் பண்ணுகிற. இருக்கும் இடத்திலெல்லாம் நான் தான் இருக்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கல. வேற்றுமை உணர்ச்சியோடு நீ பண்ணும் பொழுது நீ மீண்டும் மீண்டும் நீ காமனாக இருப்பதன் வேற்றுமை இருந்தாலே காமம் வந்துடும். வேற்றுமை இருந்தாலே விருப்பு வெறுப்பு ஏற்படும். வேற்றுமை இருந்தாலே தேவைகளுக்கு நாம போய் ஒரு காரியம் பண்ணி அதை அடையணும்ன்ற எண்ணம் ஏற்படும். இங்க வேற்றுமை உணர்ச்சியை நீ முழுமையாக நீக்கினாய் அப்படின்னு சொன்னா, அப்போ உனக்கு நான் உன்னுடைய யோகக்ஷேமத்தை பார்த்துக் கொள்கிறேன். தெரியாம நீ பண்ணினியானாக்க கூட அப்பவும் நீ அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அத்விதீயமான பிரம்மத்திற்குத்தான் நீ எல்லாவற்றையும் அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு பகவான் சொல்றார். இத புரிஞ்சுக்காதவன் தான் அழுவுறான். புரிந்து கொண்டவனுக்கு எப்பொழுதும் முக்தனாகத்தான் அவன் இருக்கிறான். நம்ம சப்ளை பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்ன தத்வேனாதர்ஷ்யவந்திதேன்னு சொன்னதுனால சரி அது புரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப அவனுக்கு என்னன்னா அவனுக்கு முக்தனாக அவன் இருக்கிறான். அப்ப சொல்றான், எப்படி எல்லாம் விதவிதமாக தன்னுடைய கோரிக்கைகளை வைத்து வணங்கி பெற்றுக்கொள்கிறார்கள். தேவர்களை வணங்கி தேவர்களுடைய உலகங்களுக்கு போவதற்கான ஒரு பாஸ்போர்ட், விசா எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. நான் சொர்க்கத்துக்கு வரணும், அதுக்காக நான் இந்த யாகம் யஜ்யம் எல்லாம் நான் பண்றேன், எனக்கு நிறைய பணம் வரணும், அதுக்காக நான் மகாலட்சுமி பூஜை பண்றேன், எப்ப பார்த்தாலும் நான் பூஜை பண்ணிட்டே இருக்கேன், நான் வைபவலட்சுமி பூஜை, மகாலட்சுமி பூஜை, அப்புறம் சத்யநாராயண பூஜை, எல்லா பூஜையும் பண்றேன். எல்லா பூஜையிலையும் ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கோரிக்கை, எனக்கு பணம் வரணும், என் குழந்தை கல்யாணம் ஆகணும், எனக்கு பேரன் வரணும், பேத்தி வரணும், சம் கோரிக்கை வித் ரிலேட்டட் டு த வேர்ல்டு. அது இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுது, திருப்பி நீ வந்துதானே ஆக. அதுதான் சொல்றாரு அவர், காம காமா லபந்தே. என்ன லபந்தே?
திரும்ப திரும்ப கதாகதம், அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். அங்க கதாகதம்ல வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பியே அப்படின்னு சொல்றார். இங்க இங்க என்ன சொல்றாரு, இந்த 25ல லாஸ்டா நம்ம பார்த்தோம், லாஸ்டா இல்ல அதுக்கு அடுத்த ஸ்லோகமும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். 25ல பார்த்ததுல என்ன சொன்னார் அப்படின்னா, நீ எதை எதெல்லாம் நீ வந்து எண்ணுகிறாயோ அது அதெல்லாம் உனக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. யோ ஏ யதாமா பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியும். என்னென்ன கேட்கிறாங்களோ எல்லாத்தையும் கொடுக்கும். யோ யோ யாம் யாம் தனு பக்தக ஸ்ரத்தையார்சித்து மிச்சதி. எப்படி எப்படியெல்லாம் என்னை பார்க்கிறார்களோ அப்படி எப்படியெல்லாம் அவர்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணுகிறேன். எல்லாத்துலயும் இருக்கிறது அந்த ஸ்ரத்தையை காப்பாற்றுவதே நான் தான். கேட்டதை கொடுத்து அந்த ஸ்ரத்தையை காப்பாற்றுவதே நானாகத்தான் இருக்கிறேன்னு 7வது அத்தியாயத்துல பார்த்தோம். 7, 8 எல்லாத்துலயும் சொன்னதைத்தான் இங்க வந்து வேற வேற ஒரு வார்த்தைகள்ல பிரசன்ட் பண்றார் பகவான் அப்படின்னு பார்க்கிறோம். மத்தியாஜி நோபிமா, என்னை கேட்பவன், நான் தான் வேணும்னு பிடிவாதமா ஒருத்தன் நிக்கிறான் இல்லையா, என்னை கேட்பவன்னா என்ன அர்த்தம்? ஞான நிஷ்டையை கேட்பவன். எப்பவுமே இந்த ஞான நிஷ்டையிலேயே இருக்கணும், ஏக்கம், அந்த ஏக்கத்திலேயே நிற்கணும்னு நினைக்கிறான் இல்லையா ஒருத்தன், என்னை வழிபடுபவன், நிஷ்காம பக்தி பண்ணி இந்த அபேத ஈஸ்வர ஞானத்தோடு கூட யார் ஒருத்தன் இருக்கிறானோ அவன் என்னை அடைகிறான். அப்படி இங்க இந்த இடத்துலயும் திருப்பியும் திருப்பியும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அடையிறது அப்படின்னா ஒரு இடத்துக்கு போறது அப்படின்னு கிடையாது. எங்க இருக்காரு பகவான்? இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? பகவான் வேர் இஸ் பகவான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம் நம்ம? பகவான் இஸ் எவ்ரிவேர். அவர் இல்லாத இடமே கிடையாது. ஒரு இதுவா கூட சொல்லுவாங்க, நாஸ்திகன் வந்து காட் இஸ் நோவேர்னு சொல்லுவான். ஆஸ்திகன் என்ன பண்ணுவான்னா அந்த நோவேர் அந்த இடத்துல டபிள்யூக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் போட்டுரும். நவ் ஹியர், ஆல்வேஸ் இஸ் ஹியர். எல்லா இடங்கள்லயும் அப்ப என்னென்ன ரூபத்துல பார்க்கிறோமோ அது எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிறது தான் இங்க பாடம். அப்ப என்னை அடைகிறான் அப்படின்னு சொன்னா என்னை அறிகிறான், என்னை உணர்கிறான் அப்படின்னு அர்த்தம். நமக்கு உலகம் பூரா இருக்கிறது, நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஜிபிஎஸ் வச்சுக்கிறோம், இந்த பிளேஸுக்கு போகணும்னு ஒரு டெஸ்டினேஷன் வச்சுட்டு இருக்கோம், அந்த டெஸ்டினேஷனுக்கு ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறோம், அந்த ரூட் வழியா அந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உண்மையில் இருப்பதே எல்லாமே பகவான் தான். இங்க எங்க போனாலும் அதுல பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிறது தான் அங்க அல்டிமேட் ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை புரிஞ்சுக்கிறது தான் அல்டிமேட் ஞானம் அப்படின்னு. அதனால இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு, இப்ப பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா அவர் வந்து எந்த விதமான எல்லைக்கும் உட்படாதவராக இருக்கிறார், அபரிச்சின்னமாக இருக்கிறார், எல்லை இல்லாத ஒரு பரம்பொருளாக இருக்கிறார். சாதாரணமான ஒரு ஒரு லிமிட்டட் விஷயம் நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாசம் பேயில ஒரு ஹைக் வேணும், அதுக்களவுக்கு நமக்கு உழைக்கணும் இல்லையா, அதுக்களவுக்கு நம்ம உழைக்கணும். இந்த மாசம் எனக்கு அசஸ்மெண்ட் மந்த், நான் பே ஹைக் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னா என்னோட பாஸுக்கு இந்த மாசமாவது நான் வந்து ப்ரூவ் பண்ணணும், நான் வந்து கொஞ்சம் வேலை பண்ற ஆளுதான்ப்பா, ஏதாவது கொஞ்சம் பார்த்து கொடுப்பான் அப்படி. நான் எப்பவும் ஓபி அடிச்சா கூட இந்த மாசமாவது நான் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணாதான் எனக்கு வந்து அவன் அந்த பே ஹைக்க கொடுப்பான். அது வந்து அது என்னது, அது லிமிட்டட் பலன். நான் அன்லிமிட்டடான பகவானை நாடுறேன். அப்ப என்னோட செய்கையும் அன்லிமிட்டடா தானே இருக்கணும். நீங்க நேச்சுரலா பார்த்தோம்னா என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு தகுந்த எஃபர்ட்ஸ் போடணும் தானே. அப்படித்தானே நம்ம உலக வாழ்க்கையில இருக்கு. ஒரு சின்னதா ஒண்ணு பண்ணணும்னா அதுக்கு சின்னதா ஒரு எஃபர்ட் போட்டா போதும், பெருசா ஒண்ணு பண்ணணும்னா பெரிய எஃபர்ட் போடும். இங்க நாம என்ன பண்றோம் அப்படின்னா பிருகத்தா இருக்கு, மகத்தா இருக்கு அந்த பகவானுடைய இதை பார்த்தாக்கு, அந்த நேச்சரை பார்த்தாக்கு. நான் பகவான் தான் எனக்கு வேணும்னு கேட்கிறேன். அப்ப என்னோட எஃபர்ட்ஸும் மல்டிடியூட் ஆகணுமா வேண்டாமா? ரொம்ப பெரிய எஃபர்ட்ஸ் போட வேண்டாமா? அப்ப என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டாமா? நான் இறைவன் தான் எனக்கு அல்டிமேட் கோல்னு வைக்கிறேன், இறைவன் அவ்வளவு பெரியவனாக இருக்கிறான், அவனைத்தான் நான் முழு முதலாக நான் எது நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்ப என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டா தானே அதை அடைய முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப காட்சிக்கு எளியனப்பா, ரொம்ப ரொம்ப எளிமையானவன், நீ எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டாம், என்ன வந்து நீ பூஜை பண்றதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் எல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம எல்லாரும் நினைக்கிறது ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னா ஜென்ரல் ஒப்பீனியன் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, காலையில எழுந்து வீட்டுல விளக்கேத்துறது, பூஜை ரூம்ல நீட்டா வச்சுக்கிறது, பூஜையில சுவாமிக்கு ஏதாவது புஷ்பங்கள் அதெல்லாம் சாத்துறது, ஏதோ ஒரு சின்ன நைவேத்தியம் பண்றது, தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்றது, முடிஞ்சா டெய்லி இல்லைன்னா அவ்வப்போது கோவிலுக்கு போறது வர்றது, இதுதான் ஸ்பிரிச்சுவல். எவ்வளவு முடியுமோ நம்மளுடைய சின்னங்களை எல்லாம் வச்சுக்கிறது,
இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இது ரொம்ப 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 மேம்போக்கான ஒரு ப்ரீகேஜி லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப். பகவான் இந்த மாதிரியான இந்த லிமிட்டெட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தி பேசவே கிடையாது. லைஃபே ஸ்பிரிச்சுவலா இருக்கணும்னு சொல்றோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேற, லைஃபே ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுங்கிறது வேற. லைஃபே ஸ்பிரிச்சுவலா எப்ப இருக்கும்னா, நாம யாருங்கிறத புரிந்து கொண்டு, பகவான் யாருங்கிறத புரிந்து கொண்டு, அவனுடைய இந்த படைப்பு என்னங்கிறத புரிந்து கொண்டு, மூன்றுக்கும் ஆன அந்த ஐக்கியத்தை புரிந்து கொண்டவர்களுக்குத்தான் லைஃபே ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். பகவான் அதுக்குதான் வழி சொல்லி கொடுத்திருக்க. என்ன நீ வழங்கணும்னா அதுக்கு என்ன வழி? அந்த அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸ், அந்த பியூர் கான்சியஸ்னஸ் நீ புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வெறும் சுலபமான வழி நான் சொல்லி கொடுக்குறேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அன்னைக்கே சொன்ன இந்த ஸ்லோகத்தை நிறைய விளக்கினேன்னு நினைக்கிறேன். நீ எதை வேணா கொடு, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அருகம்புல்ல கூட போடு. எனக்கு அருகம்புல் எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது. ஒன்னும் பெரிய பெருமை மலையேறி போய் பறிக்க போறோமா என்ன? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கெல்லாம் பிரயத்தனம் படாமையே நீ என்னை வணங்கலாம். நீ கொடுக்குற ஒரு 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 வில்வத்தினாலேயோ, ஒரு துளசியினாலேயோ, ஒரு அருகம்புல்லினாலேயோ நான் சந்தோஷப்படுறேன். நீ கொடுக்குற இந்த காஞ்ச நெல்லிக்கனிய கொடுத்தார். அந்த அம்மா காஞ்ச நெல்லிக்கனிய கொடுத்து கனக தாரைய வாங்கினான். எப்படி? ஆதிசங்கருக்கு தானே கொடுத்தார், அது பரம்பொருளுக்கா கொடுத்தார் அப்படின்னு கேட்க கூடாது. இதை படிச்சுட்டு கேட்போமா நம்ம? பரம்பொருள் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரா? யார் வந்தாலும் அது பரம்பொருள் தானே. அப்ப அது கொடுத்திருக்கிறது எங்க கொடுக்குறோம்? பரம்பொருளுக்கு தான் கொடுக்குறோம். நாமளே அதை ஞாபகம் வச்சுக்கணும். யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாங்க, இல்ல நாம ஒருத்தருக்கு கொடுக்குறோம்னா, இத கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தியேன்னு அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு கொடுக்கணும். எந்த தானம் பண்ணும் போதுமே தானம் வாங்கிக்கிறவங்களுக்கு தானம் கொடுப்பவங்க தேங்க் பண்ணணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணறதுக்கு நமக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கு. அதை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. அந்த வாங்கிக்க வந்தவர் சாதாரண ஆள் இல்ல, அது பகவான் தான் அப்படின்னு நமக்கு ஒரு ஆக்டிவ். இது எல்லாமே பாவனா சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அது எப்படி நோக்கம், அந்த நோக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், வேற எதுவும் கிடையாது. அப்ப இங்க இந்த நெல்லிக்கனிக்கு கிடைச்ச அந்த கனக தாரைங்கிறது எதனால வந்தது அப்படின்னா பாவனையினால. என்னால எதுவுமே கொடுக்க முடியலப்பா. நாளைக்கு துவாதசி பாரணைக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு நெல்லிக்கனி இருக்கு. அதுவும் அங்கங்க ஓட்டையா இருக்கு, ஏதோ கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஒரு பக்கம் சாப்பிடலாம், அதனால கொடுக்குறேன்னு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சாதாரண நெல்லிக்கனிக்கு அவ்வளவு பெரிய ஒரு இது கிடைக்கிறது. ஏன் கிடைக்கிறது? கண்ணப்ப நாயனார் என்ன கொடுத்தார்? வாயில இருந்த எச்சில தான் அபிஷேகம் பண்ணாரு. எச்சிலோட சேர்த்து தண்ணிய வாயில கொண்டு வர்றாரு. எதுல கொண்டு வருதுன்னு தெரியல. தூரத்தே இங்க பாக்குறாரு அந்த சிவாச்சாரியார் எப்படி எல்லாம் பூஜை பண்றாருன்னு. அவர் யூஸ் பண்ற பொருள் மட்டும்தான் அவருக்கு தெரியுது. அவர் ஏதோ ஒரு பூவெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு நைவேத்தியத்தை வைக்கிறார், கொஞ்சம் ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்றாரு. ஒன்லி தீஸ் திங்ஸ் he can know, he can understand. அவ்வளவுதான். காட்டுல வேடனா இருக்கா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் பாரு, அவன் வேட்டையாடி இருக்கக்கூடிய சில மிருகங்களுடைய சதைகளை எடுத்து கொண்டு வரான். ஒரு பூவை எடுத்து தலையில சொருகி கொண்டு வருகிறான். ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணினா, தலையில சூடிக்கொண்ட அந்த மாலையை எடுத்து அந்த ரெங்கனுக்கு போட்டால் ஏற்றுக்கொள்ளலையா? அப்படிதான் ஏற்றுப்பேன் அப்படிங்கிறார். ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்குப்பா. அந்த விஷயம் இருந்ததுன்னா ஏத்துப்பேன். நீ கொடுக்குற விஷயத்துல எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதெல்லாம் நீ எங்கேருந்து கொடுக்குற? நான் அங்கதான் படைச்சு வச்சிருக்கேன். நமக்கெல்லாம் ரொம்ப சில சமயத்துல தோணும், நான் சுவாமிக்கு அந்த தங்க அங்கி போட்டேன், நான் சுவாமிக்கு அந்த வைர கிரீடம் வச்சேன். நீ என்னத்த வைக்கிறது? அந்த வைரத்தையும் தங்கத்தையும் படைச்சதே அவர் தான். அவரோடத எடுத்து அவருக்கே கொடுக்கறதுல நமக்கு ஒரு அகங்காரம் எப்படி இருக்கு பாருங்க. இரவல் வாங்கின அகங்காரம்னு சொல்லணும். இப்ப இந்த அகங்காரத்தை அழிக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையில பெரும்பாலான நேரங்கள் போகணும், போய்த்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. யான் எனது எனும் செருக்கு அறுப்பான். அதைத்தான் இந்த அடுத்த 2 ஸ்லோகத்திலையும் 26, 27 பகவான் நமக்கு உணர்த்தக்கூடியது. யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பகவான் நமக்கு சொல்லி கொண்டிருக்கார். அப்ப 2 பாயிண்ட் வச்சிருக்காரு. ஒண்ணு பிரயத்த ஆத்மனக, இன்னொன்னு பக்தியா. இந்த பிரயத்த ஆத்மனகக்கு தூய்மையான மனதுடன் அப்படின்னு நான் சொன்னேன் முன்னாடி. தூய்மையான மனம் அப்படின்னு சொன்னா, நான் உங்ககிட்ட சொன்னேன், நமக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நீங்க அதையும் இன்னும் கொஞ்சம் கூட சட்டிலா அந்த விஷயத்த நம்ம யோசிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சோம்னு சொன்னா, எப்படி அந்த தூய்மையான மனம் வருது அப்படின்னா, அது தூய்மை கெடத்துக்கான காரணம் என்ன?
அது 3வது அத்தியாயத்துல பகவான் சொல்லிடுறார், காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ. அதனாலதான்ப்பா அவன் தப்பு பண்றான். அந்த தூய்மை கெடுறது, விருப்பு வெறுப்பு ஏற்பட்டு தூய்மை கெடுறதுக்கான காரணம் காமமும் குரோதமும். அது எங்கப்பா உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்திரியாணி மனோபுத்தி அஸ்தியாதிஷ்டான உச்சதே. அதே 3வது அத்தியாயம். அது எங்க இருக்கு தெரியுமா? இந்திரியங்கள், மனசு, புத்தி. இந்த 3 என்ன பண்றதுன்னா, இந்த மனசு வந்து இந்திரியங்களோட சேர்ந்து விஷயங்களை பார்த்து விஷயங்கள் மேல இச்சை ஏற்பட்டு அதற்கப்புறம் விருப்பு வெறுப்பு டெவலப் ஆகி அதை வேணுங்கிறதும் வேண்டாங்கிறதும், அதனால காரியங்களும் காரியங்கள்னால பலன்களும். இதுதானே நம்ம சைக்கிளை பார்த்துட்டே இருக்கோம், கர்மா சைக்கிள் கர்மா சைக்கிள்னு சொல்லிட்டே இருக்கோம். எப்போ எனக்கு வந்து இந்த இந்திரிய நிகிரகம் பூர்ணமா இருக்கோ, பரிபூர்ண இந்திரிய நிகிரகம் இருக்கும் போதுதான் மனசு தூய்மையா. இந்த 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 புலனடக்கம், தமிழ்ல சொல்லணும்னா புலனடக்கம். எதை கண்டுமே எனக்கு ஒரு சலனமானது மனசுல ஏற்படவே கூடாது. அதான் இங்க முக்கியம். நமக்கு வார்த்தை பிரயத்த ஆத்மனக தான். எங்க சொல்லியிருக்கு இந்திரிய நிகிரகம்? அதான் நம்ம திங்க் பண்ண வேண்டிய முறை. பிரயத்த ஆத்மனக வரணும்னா எனக்கு இந்திரிய நிகிரகம் முதல்ல வேணும். அப்பதான் தூய்மையான மனம்ங்கிறது எனக்கு இருக்கும். யாரெல்லாம் இந்த இந்திரிய நிகிரகம் இல்லாம தப்பு பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் மனசு மாசுபட்டதுனாலதானே அந்த தப்பு ஏற்படுறது. இந்த மாசுக்கு காரணம் என்ன? மாசுக்கு காரணம் அவர்களுடைய புலனடக்கம் இன்மை. புலனடக்கம் இல்லாதது அப்படிங்கிறது பெண் விஷயத்துல மட்டும் நினைக்காதீங்க. எல்லா புலன்களுமே டேஞ்சரஸ் தான். தோல் மட்டும் டேஞ்சரஸ் கிடையாது. தோல் ஒரு விதத்துல ரொம்ப ஒரு வித அந்த நாக்கும் தோலும் தான் ரொம்ப டேஞ்சரஸ்னு எப்பவுமே சொல்றது உண்டு. நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, சுவாமிஜி சொல்லியிருக்காரு அப்படி. நான் அதுக்காக கண்ணெல்லாம் வந்து மன்னிச்சு விட்டுடலாமான்னு அப்படிலாம் இல்ல. இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை எப்படி வைக்கணுமோ, எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அத பண்ணினாதான் நமக்கு இந்த பிரயத்த ஆத்மரகர் பகவான் கொடுக்கக்கூடிய ஒன்லி 2 கண்டிஷன்ஸ். நீ என்ன பண்ணினாலும் சரி, எதை வேணாலும் கொடு, உங்ககிட்ட என்ன இருக்கோ கொடு. நீ எனக்காக போய் ஒன்னும் மலை ஏறி பால் கறந்துட்டு எல்லாம் வர வேண்டாம். ஒரு மலையில இருக்கக்கூடிய அந்த பசுல தான் நான் பால் வாங்கி நான் சாப்பிடுவேன் உங்ககிட்ட, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்கிட்டயாவது கொடு, ஒரு டம்ளர் தண்ணிய கூட வை, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுல நீ என்ன கலக்கணும் அப்படிங்கறத மாத்திரம் நான் உன் மனசுல இதெல்லாம் இருக்கும். மனசு வந்து டோட்டலி பியூரா இருக்கும். அதுக்கு நீ பாடுபடு. அது முடியுமானா முடியும். நமக்கு எவ்வளவு கஷ்டம் நமக்கு தான் தெரியும். ஏன்னா நமக்கு தானே தெரியும் நம்ம மனசோட. நம்ம லேக்டோமீட்டர் எல்லாம் வச்சு அளந்து பாக்குற மாதிரி மனசோமீட்டர்னு ஒண்ணு வச்சு அளந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன லட்சணத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும். எங்கெல்லாம் அது இடறதுன்னு தெரியும். எங்கெல்லாம் அது வந்து போய் பேசிட்டு நமக்கே தெரியும். யாருமே இதுக்கெல்லாம் வெளியில இருந்து ஒரு ஆளை வந்து கூட்டுன்னு வந்து பரப்போறது கிடையாது. எங்கேயான வெளியில அடிபட்டு இருந்தா கூட அந்த வெளியில இருக்கிற அடியை பார்த்து அது இதுதான் உடம்புக்கு பிரச்சனை அப்படின்னு பண்றதுக்கு டாக்டர் வந்து ஈஸியா மருத்துவம் பண்ணிடுவா. மனசு சரியா இல்லைன்னா அந்த மருத்துவம் எவ்வளவு கஷ்டம்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? மனசு சுவாதீனமற்று போயிட்டு மனசுல ஒரு பிரச்சனை வந்தது, டிப்ரெஷனுக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங், அது நீ செட் எத்தனையோ சிட்டிங்ஸ் நடந்தா கூட உண்மையாவே அந்த மனசுல இருந்து ஒரு விஷயம் வெளியில வராம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் நான் சொல்றது ரேங்க் கார்டை நம்மளே போட்டுக்கணும்னு சொல்றேன். அப்ப மனசு தூய்மை அது ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது பக்தியா. இந்த இடத்துல பக்தியா அப்படிங்கிறது நான் சொன்னேன் பேர் அன்புடன் சமர்ப்பிக்கப்பட்ட அப்படின்னு. அதையும் இன்னும் கொஞ்சம் சட்டுலா யோசிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்ன, நிஷ்காம பக்தியோட எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நீ வச்சுட்டு இருக்க இல்லைன்னு சொல்லல, உனக்கு குபேர சம்பத்து உங்ககிட்ட இருக்கு, அதுல இருந்து நீ என்னத்தை வேணாலும் கொடுக்கலாம், ஒரு துணுண்டு தூக்கி போட்டாலே நான் பெரிய ஆள் ஆயிடும், அது வேற விஷயம். எப்படி குசேலனுக்கு என்ன கொண்டு வந்தாங்க, அழுக்கு துணியில கொஞ்சோண்டு அவல், அத புடுங்கி அல்லவா அந்த கிருஷ்ணன் எடுத்துக்கொள்கிறான். அவன் மேல இருக்கிற பிரியத்தினால அதுல 2 வாய் போட்டுக்கிறதுக்குள்ள அவ வந்து ருக்மிணி கையை பிடிச்சிடுற, அப்பா போறோம், நீ வேற, மொத்தமா துவாரகையே அங்க போயிரும் அப்படின்னு. ஏன்னா அந்த அவ்வளவு செல்வம் வந்து கொழிக்கிறது. ஒன்னும் பெருசா நீ கொடுக்க முடியாதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. உன்னால எல்லாமே கொடுக்க முடியும். ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீ வேணும். அதுதான் நிஷ்காம பக்தி. நிஷ்காம பக்தியில எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், அந்த பொன் பொருள் எல்லாம் படைத்த நீ மட்டும் எனக்கு போதும். எப்படி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் மட்டும் போறோம் அப்படின்னு சொன்னது மாதிரிதான் இந்த நிஷ்காம பக்தியோட நீ எனக்கு கொடுக்கக்கூடிய, நம்ம ஒரு அஜெண்டா ட்ரிவனாவே சுவாமி கிட்ட வந்து நம்ம ஒரு பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு இதை இந்த இந்த தத்வேனாதசியவந்தி இருக்கலே அதைத்தான் இங்க குவாலிஃபை பண்ற. அகம் கி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச பிரபுதேவச்ச
நதுமாம் அபிஜானந்தி தத்வேனாதஸ்யவந்தி தேவ. அதைத்தான் இங்க வந்து குவாலிஃபை பண்ற. ஏன் அது ஆறுது அப்படின்னா, நீ அஜெண்டா ட்ரிவனா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் கேட்கறத கொடுத்துட்டு பேசாம இருப்பேன். மத்தியாதி நோப்பிமா, என்ன நீ கேட்டியானாக்க நான் அப்போ உனக்கு கொடுப்பேன். என்ன கேட்கறதுக்கு? உனக்கு தூய்மையான மனம் வேண்டும், நிஷ்காம பக்தி வேண்டும். உங்களுக்கு கனெக்ஷன் புரியுறதா? நான் கனெக்ஷனுக்காகத்தான் இவ்வளவு தூரம் மெனக்கெடுறேன். எதுக்காக இந்த ஸ்லோகத்திலேருந்து இந்த ஸ்லோகத்திலேருந்து இந்த ஸ்லோகத்திலேருந்து இந்த ஸ்லோகத்துல பகவான் பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை பேசுறார். அண்ட் நமக்குமே கீதைய படிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டோம், நம்ம வந்து இந்த இந்த புஸ்தகத்தை படிச்ச டிக்கு விட்டாச்சு, அப்படி கிடையாது. கீதையை படிக்கிறது, நான் யாரையோ பத்தி படிக்கிற புஸ்தகத்துக்கே நான் ஒரு பேராகிராஃப 4 வாட்டி நம்ம படிப்போம். நம்ம அந்த அந்த எழுத்தாளர் எப்படி எழுதியிருக்காருன்னு பாக்குறது. ஆனா நம்மளை பத்தி படிக்கிறோம். இந்த கீதையில யாரையோ பத்தி படிக்கல, நம்மளை பத்தி படிக்கிறோம். எவ்ரி வேர்ட் இஸ் ஃபார் அஸ். ஏன்னா நாம எப்படி ஆய்க்கணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நமக்கு நன்றாக புரிந்தது அப்படின்னு சொன்னா, அது இந்த கனெக்ஷனோட நம்ம படிச்சோம்னு சொன்னா, அப்ப நமக்கு அது நம்மளோட நம்மளோட லைஃப்ல ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம மனசு எடுத்து எடுத்து கொடுக்கும். இப்படி சொன்னாரே பகவான், இப்படி சொல்லியிருக்காரே பகவான் அப்படின்னு. அந்த என்ஜாய்மெண்ட் நமக்கு இருக்கணும். அதுதான் ஞானத்தினுடைய பலன். மிகப்பெரிய பலன் என்ன? அந்த ஞான நிஷ்டையில இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம அந்த டீச்சிங்கை வந்து மைண்ட் அப்ளை பண்ணி நமக்கு அத ஒரு அந்த ஞானமே ஒரு சுகத்தை கொடுக்கறது இல்லையா? அதுதான். வெளியில இருந்து சுகமே தேவை கிடையாது, இந்த சுகமே போரும். சுகமே ஆக்சுவலி தேவை கிடையாது, நாமளே சுகஸ்வரூபம்னு சாஸ்திரம் சொல்றது. அதையும் மீறி நமக்கு ஒரு சுகம் வேணும்னா அந்த சுகம் இந்த ஞானத்தை பற்றிய சிந்தனையினால் வரக்கூடிய சுகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கனெக்ஷனை கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சிட்டேன் நான். இப்ப அடுத்த ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு 27வது ஸ்லோகம் நம்ம படிக்க போறோம். யத்கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத்தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். ஹே கௌந்தேய, யத் கரோஷி எதை செய்கிறாயோ, யத் அஷ்னாசி எதை உண்கிறாயோ, யத் ஜுஹோஷி எதை ஹோமம் செய்கிறாயோ, எது ததாசி எதை தானம் செய்கிறாயோ, எது தபஸ்யசி எந்த தவத்தை செய்கிறாயோ, தது அதை, மதர்ப்பணம் எனக்கு அர்ப்பணமாக, குருஷ்வ செய்வாயாக. ஹே அர்ஜுனா, ஹே கௌந்தேயா, எதை செய்கிறாயோ, எதை உண்கிறாயோ, எதை ஹோமம் செய்கிறாயோ, எதை தானம் செய்கிறாயோ, எந்த தவத்தை செய்கிறாயோ அதை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய பதவுரை மற்றும் பொழிப்பு. போன ஸ்லோகத்துல சொன்ன பூஜை சமயத்துல உனக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கு, பூஜா காலத்துல இருக்க வேண்டிய பக்திய பத்தின ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்காரு. பூஜை டயத்துல நமக்கு என்ன பக்தி இருக்கணும். இந்த ஸ்லோகத்துல சொல்ற சர்வ காலத்திலையும் உனக்கு என்ன பக்தி இருக்கணும், உன்னோட பக்தி சர்வ காலத்திலையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்ற. இப்ப பூஜை டயத்துல நான் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறேன். நீ வந்து ஒரு இலைய கொடுக்கலாம், பூவை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், கனியை கொடுக்கலாம், இல்ல ஒரு டம்ளர் தண்ணியை கொடுக்கலாம். சரி, உன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிட்டேன், நான் வந்து ஏதோ ஒரு டெசர்ட்ல போய் மாட்டிட்டு எனக்கு எதுவுமே இல்லை கையில. நான் ஆனா உன்னைத்தான் நினைக்கணும், உன்னைத்தான் நினைச்சா எனக்கு அங்கேயும் வேற ஆள் கிடையாது. இப்ப நீ உனக்கு என்ன கொடுப்பேன்? வரும் இல்லையா நமக்கு? அப்படி ஒரு நேரம் வரும்போது கூட நீ எனக்கு கொடுக்க முடியும். நீ என்ன பண்றியோ அதை எனக்கு அர்ப்பணம் பண்ணி. என்ன பண்ணுவோம் மேக்சிமம்? பயந்து கொண்டு அதிகபட்சம் நம்ம செய்யற ஒரே கிரியா மூச்சு வாங்குறதா இருக்கும் இல்லையா? அதை கூட எனக்கு அர்ப்பணமா கொடு, எதை வேணா கொடு. எத் கரோஷி, நீ எதை வேணாலும் பண்ணு, எதை பண்றியோ அதை எனக்கு அர்ப்பணமாக பண்ணு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஆட்டிடியூட். இந்த பகவானோட இந்த பக்திங்கிற விஷயத்திலேயே ரொம்ப ரொம்ப அல்டிமேட் ஆட்டிடியூட் எது அப்படின்னா, இதுக்கு பேர் தான் ஈஸ்வரார்ப்பண புத்தி அப்படிங்கிறது. இதை பத்தி முன்னாடியும் நம்ம படிச்சிருக்கோம். இங்க பகவான் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லிடுற, இத நீ எனக்கு அர்ப்பணமாக மையற்பித்த மனோபுத்திகி அப்படின்னு சொல்லுவார் பின்ன. அதனால இங்க என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ எதை பண்ணினாலும் அதை எனக்கு அர்ப்பணமாக செய். எத்தவத்தை செய்தாலும் ஏதவஸ்தை பட்டாலும் முத்தர் மனம் இருப்பது மோனத்தே அப்படின்னு ஒரு வாக்கியம்.
என்ன காரியம் பண்ணி கொண்டிருந்தாலும் அந்த காரியத்தில் நமக்கு இறைவனுக்கு அர்ப்பணமாக அதை செய்கிறோம். இப்ப கிளாஸ் எடுக்கிறோம்னா அதை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றோம். அதேதான் கிளாஸ் கேட்கிறோம் அப்படின்னா சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றோம். என்னுடைய செயல் எதுவாக இருந்தாலும், பேசுவதாக இருந்தாலும், சாப்பிடுவதாக இருந்தாலும், கரோஷின்னு சொல்லியாச்சுன்னா செயல் அப்படின்னா எனிதிங் தட் கம்ஸ் அண்டர் செயல். நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக அந்த செயல் இருக்குது. அதுல என்னங்க இருக்கு பெருசா? நான் அர்ப்பணம் பண்றேன், உனக்கே அர்ப்பணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு. அப்படியெல்லாம் வந்துட முடியுமா? முடியாது. இப்ப நான் ஒரு விஷயம் எனக்காக பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றேன். நான் இன்னொருத்தருக்கு பண்றேன் அப்படிங்கிறச்சே அதுல கொஞ்சம் அன்பை சேர்த்துதான் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எனக்கு பிடிச்சவங்க வராங்க, அவங்களுக்காக நான் ஏதோ ஒரு டிஷ் பண்றேன். நான் கொஞ்சம் சமைக்கிறதுல எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதை ஓட்டையாகாம நல்லபடியா பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும், வரவங்களுக்கு நல்லபடியா திருப்திப்படுத்தணும்னு நான் நினைப்பேன். அங்க நான் ஒரு எஃபர்ட் போடுவேன். நான் எனக்கு பிடிச்சதுன்னு நான் ஒண்ணு பண்றேன், எனக்காக ஒரு டிஷ் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இருக்கிறதுலயே பெஸ்ட் எஃபர்ட் எல்லாம் போடுவேன். ஏன்னா எனக்கு என்னத்தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை பெஸ்டா கொடுக்கறது தான் எனக்கு பிடிக்கும். இப்ப நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு பகவான் சொல்ற. பகவான் வேற, நான் வேற அல்ல அப்படிங்கிற அந்த அனன்ய சிந்தனை இருக்கும் போதுதான் எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன் என்பது இன்டைரக்ட்லி எனக்காகத்தான் நான் அத்தனையும் பண்றேங்கிறத புத்தி புரிஞ்சுக்கும். அதனாலதான் பகவான் சொல்றார், எனக்கு அர்ப்பணம் பண்ணு. நான் வேற நீ வேற இல்ல. உனக்குன்னு பண்ணா எவ்வளவு எஃபர்ட் எடுப்பியோ அது மாதிரி பண்ணு. ஒரு காரியத்தையும் அப்படி பண்ணு. தலையெழுத்தே நான் பண்ணி தொலைக்கணுமே அப்படின்னு எந்த வேலையுமே பண்ணாது. நீ பண்ணக்கூடிய வேலையில உன் சக்திக்கு மீறின எஃபர்ட்டை போடு. ஏன்னா உனக்காக பண்ணா நீ அப்படித்தான் பண்ணுவ. இங்க மதர்ப்பணம்னு சொன்னா சுவாமி எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கார், நம்ம அந்த இடத்துல இருக்கிற சுவாமிக்காக பண்றோம். அங்க இப்ப பகவானே வெங்கடேஸ்வரா உனக்காக பண்றேன்ப்பா எழுமலையானே அப்படி இல்ல. அதெல்லாம் இங்கதான் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. முதல்ல என்கிட்டதான் இங்கேருந்துதான் அது ஆரம்பிக்குது. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் எப்படி பண்ணுவேனோ அந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி, அதனாலதான் திரும்பி திரும்பி சொல்றேன் நான், ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் பண்ணணும்? பகவானுக்கு அர்ப்பணமாக நான் பண்ணுகிறேன் அப்படின்னு ஏன் நான் நினைக்கணும்? அப்படி அந்த ஆட்டிடியூடை ஏன் நான் வளர்த்துக்கணும் அப்படின்னா, நான் பண்ணறதனுடைய கர்வமானது எனக்கு ஏற்படக்கூடாது. எனக்கு ரெண்டு விஷயம் பெரிய எதிரி. இந்த அகங்காரம் எனக்கு ரெண்டு விஷயத்த எதிரியா கொடுத்துட்டு தான் போறது. ஒண்ணு எனக்கு வரக்கூடிய கர்வம், இன்னொன்னு எனக்கு ஏற்படக்கூடிய பொறாமை. நான் என்ன பண்ணுவேன்? நான் பெஸ்டா பண்றேன் அப்படின்னு ஒரு கர்வத்தை வளர்த்துப்பேன். இல்லைன்னா நான் கம்பேர் பண்ணி பொறாமப்பட்டுப்பேன். ஐயோ அவங்க வீட்டுல அவ்வளவு நல்லா பூஜை பண்ணாங்களே, அந்த பூஜையை நீங்க பாத்துக்கணும், நாம பண்றதெல்லாம் பூஜையா அப்படின்னு நம்ம ஒரு கம்பேரிசனுக்கு வருவோம். நான் என்ன பண்றேனோ அது நான் பெஸ்டா பண்றேன். ஐ எம் கிவிங் மை 100%. பிகாஸ் நான் எல்லாத்தையுமே அர்ப்பணமாகத்தான் பண்றேன். இது இந்த ஆட்டிடியூட் இருந்தது அப்படின்னா உண்மையிலேயே நம்மளால 100% போட முடியும். 100% போட்டாலுமே கூட நான் பண்ணினேங்கிற எண்ணம் நமக்கு வரவே வராது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். என்னுடைய கர்வத்தையும் என்னுடைய பொறாமையையும், அதுதான் நான் சொன்னேன் முன்னாடியே, யான் எனது எனும் செருக்கறுப்பான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிதான் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள். யான் எனது, நான் தான் கொடுக்கிறேங்கிற எண்ணமே எனக்கு இல்ல. ஏன்னா நான்கிற தனியான ஒரு என்டிட்டியே இல்ல. நான் அழிந்துதான் நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த நான்கிற இண்டிவிஜுவாலிட்டியை அழித்து விட்டுத்தான் நான் அந்த பகவானுக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்கிறேன். இதுதான் அந்த ஆட்டிடியூடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். இங்கேயும் என்ன சொல்றாரு அவர்? நீ எதை பண்ணினாலும் எதை செய்தாலும் நீ அதை எனக்கு அர்ப்பணம் பண்ணு. அப்புறம் எதை சாப்பிட்டாலும் நீ, அதாவது இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு இது இருக்கு, ரோல் பிளே இருக்கு. நமக்கு ஒரு ஜீவன் எப்படி மாட்டிக்கிறது, இந்த ஜீவன் எப்படி கர்மத்துல மாட்டிக்கிறது அப்படின்னு சொன்னா, இது ஒண்ணு கர்த்தான்னு தன்னை நினைச்சுக்கிறது, இன்னொன்னு போக்தான்னு தன்னை நினைச்சுக்கிறது. கர்த்தானா என்ன? செயல் புரிபவன். போக்தானா என்ன? செயலின் பலனை அனுபவிப்பவன். இந்த இடத்துல செயல் புரிபவனாக நீ உன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளாதே, செயலை அர்ப்பணம் பண்ணு. அதை அனுபவிக்கிற பத்தியா அஷ்னாசி, நீ அதை உண்கிறதுங்கிறது ஒரு காரியம். அந்த காரியத்தின் மூலமா அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போக்திருத்துவத்தையும் விடு, அதையும் எனக்கே அர்ப்பணம் பண்ணு. ஏன்னா என்ன இல்ல இல்லையா, எல்லாமே எனக்காக செய், நானே அதை அனுபவிக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ.
அதனாலதான் முன்னாடி சொன்னார், அகங்கி சர்வ யஜ்ஞானாம் கோப்தாச்ச பிரபுரேவச்ச. நீ தனியா நீ என்னவோ ஒண்ணு பண்ணி கொண்டிருக்கா என்று நினைக்காதே, நான் அல்லவா அதையெல்லாம் பண்ணிக்கோ, நீ அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுனால எனக்கு அர்ப்பணம் செய்வாயாக. அப்ப டெடிகேஷன், எல்லா ஒர்க்கையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த டெடிகேட்டட் எஃபர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போதான் நமக்கு இந்த ஏகாத்ம பாவம்ங்கிறது வரும். சர்வத்திர சமதர்சனக அப்படிங்கிறது வரணும்னு சொன்னா இந்த காரியங்கள் செய்யும் பொழுது அந்த பலனில் நாட்டம் இல்லாமல் பலனால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னா அப்ப என்ன பண்ணணும்னா செயல்கள் அனைத்தையும் ஈஸ்வரார்ப்பணமாக செய்யணும். செஞ்சா இது நீ யஜ்யம் பண்ணும் பொழுது கூட அந்த யஜ்யத்தை எனக்கு அர்ப்பணமாக செய்ய, அந்த யஜ்யத்தோட பலன்ல உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. கர்மணைவகி சம்சித்தி, நீ அதை மாத்திரம் பண்ணு, வேற எதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ தானம் பண்ணி, யஜ்யம் தபம் தானம், இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கர்மங்கள். அதனாலதான் இந்த மூணை பகவான் இந்த டாப் 3 எடுத்துட்டு இருக்கு. இதுக்கு அடியில நீங்க எல்லாத்தையுமே போடலாம். நான் குளிக்கிறச்சே பகவத் அர்ப்பணம், நான் சாப்பிடறச்சே பகவத் அர்ப்பணம், தலைவாரிக்கிறச்சே பகவத் அர்ப்பணம். எந்த காரியம் எதை பண்ணினாலும் சரி, அது வைதிக காரியமாக இருந்தாலும் லௌகீக காரியமாக இருந்தாலும், யார்கிட்டயோ போன்ல பேசுறேன்னா கூட அப்ப ஏன்னு போன்ல பேசுறது கூட அங்க பகவத் அர்ப்பணம். அப்படி இருந்தா தான் போன்ல கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டோம், மற்றவங்களை இழிவா பேச மாட்டோம். அப்ப எல்லாம் கேட்கறது பகவான், சொல்றது பகவான் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோட பேசுவோம். நம்மள நாம எலிவேட் பண்றோம், கேட்கறவங்களையும் எலிவேட் பண்றோம், அங்க 2 இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். வெரி வெரி சட்டில் மேட்டர்ஸ் இதெல்லாம். உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிக்கணும், எங்கெல்லாம் அப்ளை ஆறுது எங்கெல்லாம் அப்ளை ஆறுதுன்னு யோசிச்சாதான் இது புரியுமே தவிர ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் படிச்சு முடிச்சுட்டோம்னா அது புரிஞ்சிடும் அப்படி கிடையாது. அதனாலதான் இவ்வளவு விஷயங்களை சிந்தனைக்கு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேனே தவிர இதுக்கப்புறம் நீங்க யோசிச்சீங்கன்னா அது 1 hour 2 hours நீங்க உட்காந்து இதை வச்சு யோசிக்கணுங்கிறது என்னுடைய இது எதிர்பார்ப்பு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நாம சேர்ந்து ஒரு நாள் பூரா உட்காந்து யோசிக்க முடியாது, நேரம் இருக்காது. நமக்கு ஸ்லோகமும் நகரணும், ஆனா இந்த ஸ்லோகத்துக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். இப்ப ஃபைனலி நாம இதை எதுக்கு சொல்றாரு பகவான், ஏன் எனக்கு அர்ப்பணம் பண்றேன்னா 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஒண்ணு, நம்மளுடைய கர்வம் போகணும், நமக்கு இருக்கக்கூடிய பொறாமை குணம் போகணும், அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு நீங்கணும். அந்த அகங்காரத்தை கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்ணணும். இல்லவே கிடையாது எனக்கு அகங்காரம்னு ஒண்ணு தனியா நான்கிற இண்டிவிஜுவலா நான் தூக்கி விட்டேறேன், அது கிடையவே கிடையாது. ஏன்னா அது இருந்ததுன்னா என்ன ஆகும்னா விருப்பு வெறுப்பு ஏற்படும். இந்த விருப்பு வெறுப்பு இல்லாம செயல்கள் பண்ணணுங்கிறதுக்கு தான் பகவான் நீ எனக்கு அர்ப்பணமாக பண்ணு அப்படின்னு சொல்ற. முதல்ல சொன்னது பூஜை அறையில நான் எப்படி இருக்கணும், அல்லது டெம்பிள்ல நான் ஒரு கோவில்ல நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா எல்லாமே பூஜை தான்ப்பா உனக்கு, நீ பூஜை அறையில பண்றது மட்டும் பூஜை கிடையாது, உன் லைஃபே பூஜை தான். அதைத்தான் நான் சொன்னேன், லைஃபே ஸ்பிரிச்சுவலா வருது. இதுதான் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் டு லைஃப் பிகமிங் ஸ்பிரிச்சுவல். இதுதான் இந்த டிரான்ஸ்பர்மேஷன். இந்த டிரான்ஸ்பர்மேஷனை புரிஞ்சுட்டாதான் நம்ம துக்கம் இல்லாம இருக்க முடியும். எதுக்காக இது இவ்வளவு மாஞ்சு மாஞ்சு சொல்லணும் பகவான்னா, உன் துக்கம் இல்லாம இருக்கணும், இல்லைன்னா நீ துக்கத்துல மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படு. ஏன்னா நீ என்ன பண்ணுவேன்னா ஒரு காரியமும் பண்ணிட்டு பண்ணிட்டு அதுக்கான பலனை நீ பார்த்து கொண்டே இருப்பாய். பலனால நீ துக்கப்படுவாய் அல்லது சந்தோஷப்படுவாய், திரும்ப ஒரு காரியம் பண்ணுவாய், அதுல மறுபடியும் சுக துக்கங்கள் ஏற்படும். அது வரக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த காரியத்துக்கும் எனக்கு கர்த்தத்துவம் போக்திருத்துவம் நீங்கணும்னா நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணி எல்லா காரியத்தையும் பண்ணு. நமக்கு மனுஷன் ஒரு இண்டிவிஜுவல்னு பார்க்கும் பொழுது அவர்களுடைய தவறு, அவர்களுக்கு நம்ம கண்டிச்சு பேசுறது, நான் கண்டிச்சாதானே அவங்க திருந்துவாங்க, இதெல்லாம் நமக்கு தோணும். அங்க இருக்கிறது பகவான் அப்படின்னு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளோட வேகமே முதல்ல குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய சொற்கள்லயும் மாற்றங்கள் ஏற்படும். இது எல்லாத்தையும் குழந்தைகள்கிட்ட காட்டணுமா அப்படின்னு நீங்க கேட்டுறாதீங்க. அங்க ரோல் பிளே வேற, இந்த ஒவ்வொரு இடத்துல பண்ணக்கூடிய அங்கேயும் ரோல் பிளே வேறனாலும் அதையும் பகவத் அர்ப்பணமா பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, எல்லாமே அது நடக்கும். ஏன்னா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அந்த அனன்ய பாவத்தை வளர்த்துக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு பகவான் வாழ்க்கையில இறங்கி வேலை பார்ப்பது. அதுல நம்ம டவுட் வச்சுக்க கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இதை மிராக்குலஸா பண்ணுவார் அப்படிலாம் இல்லை, நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேனே ஹவு இட் இஸ் ஹேப்பனிங்கிறதே எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லையா. தெர் இஸ் நோ மிராக்கிள் ஹியர், இட்ஸ் பியூர் சயின்டிபிக் விஷயம் தான் இது. இப்படி பண்ணினா இப்படி ஆகும், எல்லாம் நம்மளோட மனசனுடைய பிரபாவம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது என்ன சொல்ற, சுபா சுப பலைரேவம் மோக்ஷசே கர்ம பந்தனை சந்நியாச யோக யுக்தாத்மா
விமுக்தோ மாமுபைஷ்யசி. அது இப்ப நான் சொன்னதான் பகவான் வந்து அழகா கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணி முடிக்கிறார் இந்த விஷயத்தை. என்ன சொல்றார்? சுபாசுப பலைகி ஏவம் சுபாசுப பலைகி. ஏவம் அப்படின்னா இவ்வாறு, இவ்வாறுனா எவ்வாறு அப்படின்னா நிஷ்காம பக்தி செய்வதனால் அப்படின்னு அர்த்தம். நிஷ்காம பக்தி செய்வதால்னு போட்டுக்கணும். சுபாசுப பலைகி புண்ணிய பாபங்களை பலனாக கொண்ட கர்ம பந்தனைகி கர்ம பந்தங்களிலிருந்து மோக்ஷசே விடுபடுவாய். சந்நியாச யோக யுக்தாத்மா துறவரத்தை ஏற்றவனாய் அல்லது துறவு மனப்பான்மையை கொண்டவனாய் வைராகியத்துடன் இருப்பவனாய், விமுக்தக பந்தங்களிலிருந்து விடுபட்டவனாய், மாம் என்னை அதாவது மோட்சத்தை, உபைஷ்யசி அடைவாய், உணர்வாய்னு புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் டைரக்ட் மீனிங்கிறது நமக்கு ஸ்லாக்கியமா இல்லை. அதனால நாம என்ன பண்றோம், அத எப்படி இந்த இந்த பிலாசபிய புரிஞ்சுக்கிற விதமான அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வாறு நிஷ்காம பக்தி செய்வதால் புண்ணிய பாபங்களின் பலனாக கொண்ட கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடுவாய். துறவரத்தை ஏற்றவனாய் அல்லது துறவு மனப்பான்மையோடு வைராகியத்தோடு இருப்பவனாக பந்தங்களிலிருந்து விடுபட்டவனாய் என்னை அடைவாய் அல்லது என்னை உணர்வாய். இங்க பகவான் வந்து இந்த கர்மத்தை வந்து அறிவுபூர்வமாக பண்ணணும், யோக யுக்த கர்ம பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய தடவை 2வது அத்தியாயத்திலேருந்தே அதை சொல்லிட்டு தான் இருக்கு. 2வது அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் சொன்னார், நீ வந்து பாபம் வராது அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா உனக்கு சுக துக்கங்களை நாடாமல் நீ காரியங்கள் செய்வதற்கு கற்றுக்கொள் அப்படின்னு ஆரம்பிச்சார். 38வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சார். சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாப்பம் அவாப்சியசி. அவனோட பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, நான் என் சொந்தக்காரங்களை கொன்னானா எனக்கு பாப்பம் வருமே, ஆத்ததாயினக அப்படின்னு எல்லாம் சொன்னா, அது மாதிரி பெரிய பாப்பம் எல்லாம் எனக்கு ஏற்படுமே. எப்படி வரும்? வராது. ஏன்னா நீ இந்த மாதிரி சுக துக்கங்களையோ இல்லது லாப அலாபங்களையோ அல்லது அதாவது லாபம் மற்றும் நஷ்டம் இதை நீ வந்து நோக்காமல் உன்னுடைய கடமையை மாத்திரம் செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த பலன்ல நாட்டம் இல்லாம இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, ஒன்லி டியூட்டி அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கே, அது உனக்கு பாபத்தை கொண்டு வராது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அங்கதான் ஆரம்பிச்சார். உனக்கு பாபம் ஏன் வராது, எப்படி பாபம் வரும்? உயிரை கொன்னா பாபம் வரும், இதுதானே ஜெனரல் நாலேஜ் தான் அது ஆக்சுவலா. ஆனா பாபம் வராதுங்கிறார். அதுக்கு காரணம் அங்கேயே சொல்றார் 38வது ஸ்லோகத்தில். திரும்ப என்ன சொல்றார் 39ல, ஏஷா தேபி ஹிதா சாங்கியே புத்திர் யோகாம் ஸ்ருணு. நான் இதுவரைக்கும் உனக்கு சாங்கிய யோகத்தை சொன்னேன், இப்ப நான் புத்தி யோகத்தை சொல்றேன். நீ எப்படி கர்மத்தை பண்ணணும், புத்தி பூர்வமாக நீ எப்படி கர்மத்தை பண்ணணும், அதாவது ஞான பூர்வமாக நீ கர்மம் செய்வதற்கான ஒரு வழியை உனக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறேன். புத்தியா யுக்தா யயா பார்த்த கர்ம பந்தம் பிரகாசியஸ். எவ்வளவு முக்கியமா ஃபர்ஸ்டே எடுத்த உடனே அதைத்தான் சொல்றேன். நீ புத்தி பூர்வகமாக இந்த கர்மத்தை பண்ணினியானா கர்ம பந்தத்திலிருந்து நீ விடுபடுவாய். இதுக்கப்புறம் தான் வந்து கர்மண்யேவாதிகாரஸ்தேவே வருது. இதுக்கப்புறம் அவர் வந்து அந்த விவசாயாத்மிகா புத்தி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கர்மண்யேவாதிகாரஸ்தேக்கு கொண்டு வர, அதுக்கப்புறம் சொல்றார் யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்வா தனஞ்சய. எவ்வளவு முக்கியமான ஒரு கனெக்ஷன் பாருங்க. எங்கேருந்து வருது இங்க? இங்க சுபாசுப பலைரேவம் மோக்ஷசே கர்ம பந்தனைகின்னு சொல்றாருன்னா, நீ எப்படி கர்ம பந்தத்திலிருந்து நீ மோட்சத்தை அடைய முடியும்? இந்த ஆட்டிடியூட் இருந்தா தான் அடைய முடியும். ஏன்னா பக்தி பண்ணிட்டேன்னா அடைய முடியும். It's not because of bhakti alone, it is because of நிஷ்காம பக்தி. அந்த நிஷ்காம பக்தியத்தான் அங்கேருந்து கொண்டு வர்றார் அவர். எவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்க பாருங்க. இந்த கனெக்ஷன் இதோட நிக்கல. 4வது அத்தியாயத்துல சொல்றார் அவர் தன்னை பத்தி சாதுர்வர்ணியமயா சிருஷ்டம் சொல்லும் போது நமாம் கர்மாணி லிம்பந்தி சொல்றார். அதே 4வது அத்தியாயத்திலேயே திரும்ப இதே விஷயத்தை திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கார். கர்மத்தை பற்றியும் அகர்மத்தை பற்றியும் உனக்கு தெரியறது இல்ல, கவையோபியப்பி மோகிதக அந்த அங்கேயும் சொல்றார்.
அது மாதிரி இந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றதன் மூலமாக பகவான் என்ன இன்ஸ்டில் பண்றதுக்கு விரும்புறாருன்னா, பலன்ல உன்னுடைய நாட்டம் போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த புண்ணிய பாப்ப சைக்கிள்ல மாட்டிக்க வைப்பாங்க. ஏன்னா நீ என்ன பண்ற, நீ வந்து ஒண்ணு மெட்டீரியலா அந்த புண்ணியம் வரும், எனக்கு மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் வேணும் இந்த உலகத்துல இன்பமா இருக்கிறதுக்கோ அல்லது சொர்க்கத்துல போகங்கள் அனுபவிக்கிறதுக்கோ நான் இந்த கர்மங்கள் பண்றேன் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் வைத்துக்கொண்டு நீ பண்றப்ப அதனால புண்ணியம் வந்தாலும் உன்னை மாட்டி விட்டுறது. பாப்பம் என்ன பண்றது, கேட்கவே வேணாம், பாப்பம் எப்பவுமே மாட்டி விட்டு. இப்ப ஸ்பிரிச்சுவலா நான் வந்து காரியங்கள் பண்றேன், எல்லாத்தையும் நான் வந்து உனக்கு அர்ப்பணம் பண்ணி பண்றேன் நான்கிறதே கிடையாதுப்பா. நான் இதம் நமம, எல்லாமே இதம் நமம. இந்த கர்மா பண்ணினவங்களுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியும். எந்த கர்மா பண்ணிட்டு இருக்கிற போதும் இதை கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இதன் நமமன்னா என்ன, இது என்னுடையது அல்ல, இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் இல்ல, இது எந்த இல்லன்னு அப்படி விட்டு 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 வந்தாத்தான் அதுல இருந்து வெளில வர முடியும், இல்லைன்னா இப்படியே வச்சுக்கொண்டே இருந்தா என்ன பண்றது. அதனால பகவான் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நீங்க கனெக்ஷன் பாருங்க. அதுக்கப்புறம் சித்தப்பிரஜ்ஞ லட்சணத்துல என்ன சொல்லியிருக்கார், அங்கேயும் எஸ் சர்வத்ரானபி ஸ்நேகஸ் தத்தத் பிராபிய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டச் பண்ணி காமிக்கிறேன், நீங்க இதெல்லாம் எடுத்து அப்படி அங்க சொன்னது அர்த்தங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே வந்தா இங்க பகவான் சுபாசுப பலைரேவம் மோக்ஷசே கர்மபந்தனைகி சந்நியாச யோக யுக்தாத்மா. அந்த சந்நியாச புத்திங்கிறது என்னது, அது எனக்கு நான் வந்து கர்த்திருவம் இல்ல போக்திருத்துவம் இல்ல, தட் இஸ் சந்நியாச புத்தி. நான் கர்த்தா கிடையாது, நான் போக்தாவும் கிடையாது, நான்கிறது இந்த உடல் மனம் புத்தியே கிடையாது, நான் இதற்கு அப்பாற்பட்ட தூய உணர்வு. அதுதான் சந்நியாச யோக யுக்தாத்மா. அந்த சந்நியாசம் அதுதான் அந்த வைராக்கியமான புத்தி. நான் இதோட கனெக்டட் இல்ல, இண்டிவிஜுவாலிட்டி இல்ல, அந்த தன்னுணர்வை முழுமையாக நான் அழித்து விட்டேன். அதற்கப்புறமா தான் எனக்கு என்ன ஆகுது, விமுக்தோ, நான் அண்ணா விட்டு விடுதலையானேன் அந்த சிட்டு குருவியை போலேன்னு. அப்பதான் நான் பாட முடியும், இல்லைன்னா பாடவும் முடியாது, ஒண்ணும் முடியாது, திருப்பி திருப்பி மாட்டிப்பேன். அதனால பகவான் சொல்ற சந்நியாசயோ, இதெல்லாம் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. சந்நியாச யோக யுக்தாத்மாக்கு அங்க அடித்தளம் போடுறார், எப்படி காரியம் பண்ணணுங்கிறதுக்கு. இது நீங்க 2வது அத்தியாயம் 38 39, அதுக்கப்புறம் 48 49, அப்புறம் சுத்தப்பிரஜ லட்சணம், இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சேன்னா அதுக்கப்புறம் 3வது அத்தியாயத்திலையும் காமயேஷ குரோதேஷ அங்க வந்து இந்திரியாணி மனோபுத்தி அஸ்யாதிஷ்டான முச்சியத்தை அங்க படிச்சு அதுலயும் வந்து எஸ் ஆத்மரதி தேவஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவக அந்த 3வது அத்தியாயத்துல 17 18 இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சந்நியாச யோக யுக்தாத்மாக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல பகவான் ஒரு ப்ரீலூட் கொடுத்து கொண்டே வருகிறார். இங்க வந்து இஸ் டிஃபைனிங் இட், அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து அதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். என்னெல்லாம் என்னெல்லாம் வேணும் என் மனசுல, அனன்ய சிந்தனை வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனன்ய சிந்தனை வேணும். இந்த அனன்ய சிந்தனையோட நான் உபாசனம், எப்பொழுதும் நான் அந்த உபாசனையிலேயே இருந்து கொண்டிருக்க வேண்டும். நித்திய அபியுக்தானா, பக்தியோட பண்ணணும். பிரயதாத்மனக, நான் வந்து தூய்மையான மனதோடு அந்த பக்தியை பண்ண வேண்டும், அந்த உபாசனையை தூய்மையான மனதோடு பண்ணணும். இது எனக்கு என்ன கொடுக்கும்னா அனந்த பலத்தை கொடுக்கும், எல்லையற்ற பலத்தை கொடுக்கும். அந்த எல்லையற்ற பலம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, இந்த எல்லையற்ற பரம்பொருளை அறிந்து கொள்வதற்கான அறிவை கொடுக்கும், அந்த அறிவில் நிலைத்திருப்பதற்கான ஒரு நிலையை கொடுக்கும். அதுதான் ஃப்ரீ ஆஃப் கர்ம பந்தனம் அப்படிங்கிறது. இந்த கர்ம பந்தனத்திலேருந்து நான் விடுதலையாகும், திரும்ப திரும்ப ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் திஸ் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத். அதுதான் கர்ம பந்தனம். அதுல இருந்து நான் வெளியில வரணும்னா எனக்கு இத்தனை விஷயங்கள், என்னோட ஆட்டிடியூட நான் எப்படி மாத்திக்கணும். அப்படி இல்லாம நான் எல்லா விஷயத்திலையும் நான் பண்றேன் அக்ஷதை போட்டுட்டே இருந்தேன்னா என்னால அதுல இருந்து வெளியில வரவே முடியாது. இல்லையே, நான் அப்படி கிடையவே கிடையாது, நான் பண்றேன்னு நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு இமீடியட்டா நம்ம கிட்ட இருந்து ஒரு பதில் வரும். ஆனா ஆழமா இப்படி திரும்பி நமக்கே கண்ணாடியை வச்சு கேட்டுக்கணும், உண்மையிலேயே நீ அப்படித்தான் இருக்கியா, சத்தியமா சொல்லு, நீ ஏதாவது ஒண்ணு நான் பண்றேன்ற எண்ணம் இல்லாம பண்றிருக்கியா, பண்ணிருந்தனா ஓகே, பண்ணல அப்படின்னா மாத்திக்கோ அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நான் யாரும் இது ஜட்ஜ் பண்றதை நான் விரும்பவே மாட்டேன், நானும் ஜட்ஜ் பண்றதுக்கு விரும்ப மாட்டேன் யாரையும். எதுக்கு சொல்றேன்னா சுவாமி அப்படி சொல்றாரு நம்ம கிட்ட, இட் இஸ் ஃபுல்லி இன்டர்னலைசேஷன், அவ்வளவுதான். இத பண்ணியாச்சு அப்படின்னா ஈஸி நமக்கு போடுற இந்த இதை பண்ணுறது. பகவான் அடுத்த ஸ்லோகத்துல
நான் எல்லார்கிட்டயும் எப்படி சமமா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிக்க போறேன். இங்கேருந்து நமக்கு ஒரு லீடு கொஸ்டின் வேற இருக்கு. நான் அப்படி இப்படி இல்லாம யாரெல்லாம் கெட்டவங்களோ அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கறது, யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்களுக்கெல்லாம் மட்டும் நன்மை கொடுக்கறதுங்கிற ஒரு ஆட்டிடியூட் பகவானுக்கே இருக்கே, அப்ப ஹி இஸ் பார்ஷியல் தானே அப்படிங்கிற ஒரு லீடு நமக்கு இங்கேருந்து கிடைக்கிறது. அது கிடையாதுங்கிறார் பகவான் அடுத்த ஸ்லோகத்துல. எப்படி ஹவு பகவான் இஸ் இம்பார்ஷியல் அப்படிங்கறத நம்ம அடுத்த ஸ்லோகத்துல படிக்க போறோம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் முடிஞ்சு போயிடுது, ஏற்கனவே 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், சாரி. நம்ம அடுத்த சத்சங்கத்துல இந்த ஸ்லோகத்துக்கான பொருளை பார்க்கணும். இந்த அளவுல இன்னைக்கு இந்த சத்சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.